ஒரு வியாபாரி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு காயின் கீழே கிடந்திருக்கு. அந்த காயின்ல சின்னதா ஒரு ஓட்டை இருந்திருக்கு. இந்த மாதிரி காயினை நம்ம கூடயே வச்சிருந்தா அதிர்ஷ்டம் நம்மள தேடி வரும்ட்டு அவர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்காரு. அதனால நேரா அந்த காயின் எடுத்துட்டு போய் அவர் தன்னோட மனைவி கிட்ட கொடுத்து, இந்த காயினை பத்திரமா வச்சிரு, இனிமேல் நம்மள தேடி அதிர்ஷ்டம் வரப்போகுது, நான் எப்ப வெளியே போனாலும் என்னோட சட்டை பையில இந்த காயினை போட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவரும் அது மாதிரியே அடுத்த நாள்ல இருந்து வெளியே கிளம்பும் போதெல்லாம் தன்னோட சட்டை பாக்கெட்ல காயின் இருக்கான்னு தொட்டு பார்த்துட்டே கிளம்பி இருக்கிறாரு. அவர் நினைச்ச மாதிரியே அந்த காயினோட அதிர்ஷ்டத்தினால அவர் பெரிய செல்வந்தர் ஆயிட்டாரு. திடீர்னு ஒரு நாள் அந்த காயின் அவருக்கு பார்க்கணும் போல இருந்திருக்கு. எடுத்து பார்த்த அவருக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. அந்த காயின்ல ஓட்டை இல்ல. அவர் மனைவியோ, மன்னிச்சிருங்க, நீங்க காயின் எடுத்திருந்த அடுத்த நாளே உங்க சட்டையை வெளியே உதரும் போது அது எங்கேயோ போய் தொலைஞ்சிருச்சு, நானும் தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கல, அதனால வீட்ல இருந்து ஒரு காயின் எடுத்து டெய்லிக்கு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் தன்னோட முன்னேற்றத்திற்கு காரணம் காயினும் அதிர்ஷ்டமும் கிடையாது, தன்னோட கடின உழைப்பும் நம்பிக்கையும் தான் அப்படின்றத உணர்ந்தாரு.